குட் மார்னிங் டு ஆல். இது சாட்டர்டே மார்னிங். வீட் ஷிஃப்டிங்காக பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. துணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்னு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஒரு பெரிய ட்ராலி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ராலி, 2 ட்ராலி இருக்குது. ஸோ அதனால் பெரிய ட்ராலியில் வந்து அருணோட ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. சின்ன ட்ராலியில் வந்து என்னோடய ட்ரெஸ் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். துணியெல்லாம் எதுவும் கலைக்கவே இல்லை. நான் மடித்து வச்சுருந்த துணியை அப்படியே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதை திரும்பி அரேஞ்ச் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, ஸோ அதனால் அப்படியே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என் துணியை எடுத்து வச்சாச்சு. அப்படி தான். நான் வந்து கொஞ்சம் தான் துணி வச்சுருக்கேன். ஒரு 10 டாப்பு தான் வச்சுருப்பேன். அந்த ஒரு ரேக் இருக்குல்ல, அது மட்டும் தான் அதுக்கு கீழே உள்ளது நேத்ராது, மேலெலாம் வந்து அருணோடது. இந்த பக்கம் ஒரு ரேக் இருக்கும். இதில் வந்து ரஃப் யூஸ் பண்ணுற துணியெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம். என்னோடய துணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன ட்ராலி இருந்தால் போதும். ஒரு 10 துணிக்கிட்ட தான் நான் வச்சுருப்பேன். சாரீஸ் கூட ரொம்ப கிடையாது. ஒரு 2 சாரீஸ் தான் எங்கன்னா வெளில போனால் கட்டிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். நாங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறதால வந்து ஜாஸ்தி எந்த திங்ஸுமே வச்சுக்கிறத, ட்ரெஸ்ஸுமே அப்படி தான் கம்மியாக தான் வச்சுருக்கிறது. இது மாதிரி வீட் ஷிஃப்டிங்லாம் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய திங்ஸ் வச்சுக்கிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்தா அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டம் இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் எது இருந்தாலும் கம்மியாக தான் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் எந்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் அருணோட ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் சில இது போடாமல் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் பழசாயிடுச்சின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் கீழே எங்கள் வீட்டு கீழேயே வந்து ஒரு பாத்திர கடை இருக்குது. ஸோ அவங்க வந்து எடுத்துக்கிறேன்னாங்க எடைக்கு. ஸோ அதனால் அருணோட பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு 150 கிட்ட அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 250 போட்டு இந்த கடாய் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். கலர் நல்லா இருந்தது. ரொம்ப நாளாக கடாய் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, ஸோ அதனால் யோசிக்கலை, அப்படியே ஒரு 250 போட்டு கடாய் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கில் வந்து என்னோடய 2 சாரீ இருந்தது. அதுக்கப்புறம் அது கீழே வந்து டிஷர்ட்டு, அருணோட டிஷர்ட்ஸ்லாம் இருந்தது, ஷார்ட்ஸ்லாம், அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பேக்கில். அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கில் வந்து தேவையில்லாத இன்னும் கொஞ்சம் துணியெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டில் வந்து நேத்ராவோட துணி தான் இருந்தது. இதுலேயும் வந்து தேவையில்லாத துணியெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, எதுக்கு எல்லாமே தூக்கிட்டு போகணும், ஸோ அதனால் தேவையில்லாதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தேவையில்லாத துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் சின்ன வயசில் வாங்கினது, குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு. ஸோ இதெல்லாம் இப்போ பத்தலை, ரொம்ப பழசாயிடுச்சு. இது யாருக்கும் கொடுக்கக்கூட முடியாது. ஸோ அதனால் அதை தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஒரு பக்கம். ஓரளவுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது துணி. ஒரு 2 முறை இல்லை 3 முறை போட்ட துணிலாம் வந்து எங்கள் வீட்டு கீழே ஒரு பாப்பா பிறந்திருக்குது. இப்போ தான் 3 months ஆகும். ஸோ அந்த பாப்பா கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த துணியெலாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப பழசானதும் கொடுக்கக்கூடாதுல்ல, ஸோ அதனால் வந்து புதுசு ஒரு 2 முறை தான் போட்டிருப்பா. ஸோ அதை மட்டும் வந்து அந்த பாப்பாவுக்கு கொடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கே மனசு இல்லை. பிகாஸ் ஒரு 2 times தான் போட்டிருப்பா. க்யூட்டாக இருப்பா அந்த ட்ரெஸ்லாம் போட்டால். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் கடகடன்னு வாழ்ந்துட்டா. என்ன பண்ணுறது, வச்சுட்டும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, யார்ட்டனா கொடுத்தா போட்டுப்பாங்க. ஸோ அதனால் எடுத்து கொடுத்தாச்சு. இந்த மாதிரி பனியன் கிளாத்து, காட்டன் ட்ரெஸ்ஸு, ரஃப்யூஸ்க்கு போகிறதுலாம் இந்த பேஸ்கெட்டில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கிராண்டாக இருக்கும்ல ட்ரெஸ்ஸஸ், கொஞ்சம் பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ், ஃப்ராக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வேறு பேக்கில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு வேறு பேக்கில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. என்னோடய சஜஷன் என்னன்னா வந்து, நீங்கள் மேபி வீடு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பேகு, ட்ராலி இது மாதிரி இருந்தால் அதிலேயே வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது டெம்போவில் அவங்க அவ்வளோ கேராக எடுத்துகிட்டு போகிறதில்ல, இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. லைட்டாக எங்கன்னா மாட்டிச்சுன்னா கிழிஞ்சிடுது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வீடு நான் அப்படி தான் சேஞ்ச் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எதனா ஒரு டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பேக்லேயே எடுத்து வைக்க பாருங்கள். மேபி உங்கள்கிட்ட பேக் இல்லாத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் ஒரு ரொம்ப திக்கான காட்டன் இது இருக்குல்ல பெட்ஷீட்டு, அதில் வந்து மடித்து அது மேலே ஃபோல்ட் பண்ணி அதை இறுக்கி கட்டி வச்சுக்கோங்க. இது என்னோடய சஜஷன். இந்த ட்ரெஸ்ஸு வந்து பாப்பா ஒரு 3 months இருக்கும்போது ஸ்டிச் பண்ணது, என் தங்கச்சி கல்யாணத்தப்போ. ரொம்ப க்யூட்டாக இருப்பாள் இந்த ட்ரெஸ் போடும்போது. ஆனால் இதை வந்து இப்போ பத்துறதில்லை, இதை யாருக்கும் கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை. ஸோ பத்திரமா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து மடித்து வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான், இவ்வளோ தான் எங்களோட ட்ரெஸ் பேக் பண்ணியாச்சு. இந்த 3 bags தான் எங்களுது. இதை எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு.
அதுக்கப்புறம் வந்து ஒரு மதியம் ஒரு 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் மெதுவாக பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நேத்ரா வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருந்தா. டீ வைக்கிற பாக்ஸ் இருக்குல்ல, அது மேலே ஏறி யூரின் போய் வச்சுட்டா. அதுக்கப்புறம் அருண் தான் துடைச்சாங்க. அப்புறம் வந்து அட்டை பாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் வந்து ஆல்ரெடி நாங்கள் வீடு நிறைய மாற்றிருக்கோம். எங்களுக்கு அடிக்கடி வீடு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம், எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் அட்டை பாக்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். இதில் இது மாதிரி கண்டெய்னர்ஸு, அது மாதிரி கிளாஸ் பாட்டில்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மேபி வீடு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய அட்டை பாக்ஸ் வச்சுக்கோங்க. எங்கன்னா கடையில் மளிகை சாமான் கடை இருக்குல்ல, அங்கெல்லாம் கேட்டால் கொடுப்பாங்க. மேபி நீ கொடுக்கலன்னா காசு கொடுத்தா கூட கேட்டால் கொடுப்பாங்க. இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எதுவும் உடையாது, எதுவும் கேர்ஃபுல்லாக நம்மளுக்கு கை கிடைக்கும். ஸோ அதனால் இந்த அட்டை பாக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. அதுமாரி ஒரு 2 சாக்கு பை வச்சுருக்கேன். இந்த அரிசி மூட்டைலாம் அரிசிக்கெலாம் கொடுப்பாங்களே, அந்த அரிசி அது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நான் 2. வீடு ஷிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து பாத்திரம்லாம் அதில் தான் போட்டு எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா அட்டை பாக்ஸில் பாத்திரம் போட முடியாது. ஸோ அதனால் 2 சாக்கு பை இருக்கும். ஸோ அதில் வந்து பாத்திரம் மட்டும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். அவ்வளோதான். எங்கிட்ட நிறைய திங்ஸ் கிடையாது. ஏன்னா அடிக்கடி ஷிஃப்ட் பண்ணுறோன்றதால நாங்கள் திங்ஸ்லாம் அதிகமாக வச்சுக்கிறது இல்லை. பெட்டு மட்டும் தான் வச்சுருப்போம். கீழே வந்து வேறு எதுவுமே கார்ட்டெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் அதுவுமே ஈஸி தான். அப்புறம் ஒரு வாஷிங் மிஷின் ஒன்றும், அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, அப்புறம் டிவி ஒன்று. இவ்வளோ தான் எங்களோட திங்ஸு. பீரோ கூட கிடையாது. ஏன்னா வந்து அதுவுமே தூக்கி இறக்கிறதுக்கு கஷ்டம். ஏன்னா மேல் மாடியில் தான் வீடு இருக்கும். ஏற்றி இறக்கும் போது கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் பீரோ கூட நாங்கள் வச்சு இல்லை. மேபி நாங்கள் வீடு பார்க்குறதா இருந்தால் கூட நாங்கள் வந்து இதில் தான் பார்ப்போம், வார்ட்ரோப் இருக்கிற வீடு தான் பார்ப்போம். இப்போ கூட வார்ட்ரோப் இருக்கிற வீடு தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏற்றி இறக்கிறதுக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10:30 ஆகிடுச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. கிச்சன் ரேக்கெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் மிச்சம். ஸோ நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிட்டோம். நான் வந்து சாட்டர்டே அப்புறம் சண்டே 2த்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த விளாகை எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இது சண்டே மார்னிங் வரைக்கும் இந்த விளாக் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இது சண்டே மார்னிங். ஒரு 7:30க்கெல்லாம் நான் எழுந்துட்டேன். கொஞ்சம் வேலை பேலன்ஸ் இருக்கா, ஸோ அதனால் சீக்கிரமாக எழுந்து கொஞ்சம் நேரம் மாடிக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே போயிருந்தேன். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு போலியோ ட்ராப்ஸ் போடுறாங்க. ஸோ இங்கேயே போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாக கிளம்பலாம், ஷிஃப்டிங்லாம் பண்ணலான்னு நினச்சோம். பட் போலியோ ட்ராப்ஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்களா, ஸோ அதை மட்டும் போட்டுட்டு அப்புறமா கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து போலியோ ட்ராப்ஸ் போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு கடையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து புக் பண்ணியாச்சு. டெம்போ வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஒரு 1500 சொன்னாங்க, பட் அதில் காமிச்சிருந்தது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோருன்னு சொன்னதும் அவங்க வந்து இன்னொரு 1500 வேணும், ஏன்னா செகண்ட் ஃப்ளோராக இருக்குது, அதுமாரி ரொம்ப டைம் எடுக்கும் ஏறி இறங்குறதுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் நாங்கள் கூட்டிகிட்டு வரணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்னொரு 1500 எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 3000 கேட்டிருந்தாங்க. ஸோ 3000 எங்களால் கொடுக்க முடியாது, ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நாங்கள் சொன்னோம். ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் 500 கம்மி பண்ணி 2500க்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி ஓகே இருக்கட்டும். ஏன்னா வந்து ஏறி இறங்க முடியாதுல்ல, அதுவுமே எங்களுக்கே கஷ்டம்தான். பட் அவங்களும் அப்படி தானே, சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு 2500க்கு இது பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சின்ன திங்க்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கலாம், அந்த திங்ஸ் எல்லாம் வந்து கயிறு கட்டி இங்கேருந்து இறக்கிட்டாங்க. ஒரு ஆள் வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து வண்டியில் எடுத்து வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பெட்டு கூட கயிறு கட்டி தான் எடுத்திருந்தாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த வேலைலாம் வந்து ஏறி இறங்குறது மிச்சம், நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இவங்க வந்து 1 ஹவருக்குள்ளேயே எல்லாத்தையுமே அழகாக ஷிஃப்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அது மட்டும்தான் வந்து ஸ்டெப்ஸ் வழியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்கிறது மட்டும் ஸ்டெப்ஸ் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் சின்னதெல்லாம் இங்கேருந்து கட்டி இறக்கிட்டாங்க. சூப்பராக வேலையெல்லாம் சூப்பராக முடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் மேபி இதுமாதிரி சிட்டியில் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டெம்போவே புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன்லேயே. டேரெக்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஜாஸ்தி தான் கேட்பாங்க. கண்டிப்பாக 4000 இல்லை 5000 கேட்பாங்க. ஆன்லைன்றதால கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வண்டி அனுப்பிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வீடை லாக் பண்ணிவிட்டு வீட்டு சாவி வந்து ஓனர் ஆண்டிக்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பியாச்சு அந்த வீட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு.
ஏன்னா ரொம்ப பாண்டிங்காக இருந்தாங்க ஆண்டி, ஓனர் ஆண்டி. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேத்ராவை கூட ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. எனக்கு போகும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேறு வழியில் போய் தானே ஆகணும். சரின்னு சொல்லிட்டு ஆண்டிக்கிட்ட சாவி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. இந்த பெங்களூர் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. பட் இது வரைக்கும் இதுக்கு 2 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடையாது. பிகாஸ் அங்கே இருந்தது அந்த ஊர்லலாம் கன்னடம் மட்டும்தான் பேசுவாங்க. தமிழ் வந்து யாரும் பேச மாட்டாங்களா. அப்போ வந்து எனக்கு கன்னடம் தெரியாததால் யாரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இங்கே வந்து பெங்களூரில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. பிகாஸ் நிறைய தமிழ் பேசுவாங்களா இங்கே. இது வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரியே தெரியாது, தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி தமிழ் நல்லா பேசினாங்க நான் இருக்கிற ஏரியாவில். நல்லா இருந்தது. இப்போ போகிற நான் புதுசாக போகிற ஏரியாவில் கூட அப்படி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கன்னடம் தான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே தனியாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. வீடு இப்போ வந்து இங்கே செட் ஆகணும், கொஞ்சம் நாள் ஆகும். எனக்கு வந்து ரொம்ப கன்னடம் தெரியாது. அவங்க பேசுகிறதெல்லாம் ஓரளவுக்கு புரியும். பட்டு ரிப்ளை பண்ணுறதுக்கு கன்னடத்தில் வர்றதில்ல. பட் கற்றுக்கணும். என்ன பண்ணுறது, இருக்கிற லாங்குவேஜ் இப்போ இங்கே இருக்கிற லாங்குவேஜ் நம்ம கற்று தானே ஆகணும். ஸோ கற்றுக்கணும், பார்க்கலாம். ஒரு 12 மணிக்கு மேலே தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். ஸோ அதனால் செம்ம வெயிலாக இருந்தது. அதனால் பேக்கரியில் நிறுத்தி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியிருந்தோம். வண்டி எங்கள் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 1 இல்லை 1:30 கிட்ட வந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் திங்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இதை அரேஞ்ச் பண்ணுற வேலைன்னா நம்மளுது. ஸோ நான் தான் பண்ணியாகணும். அருண் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கூட அதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, நான் தான் பண்ணியாகணும். நம்ம தனியாக இருக்கும்போது அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். பட் பாப்பாவும் மேனேஜ் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஒரு கொஞ்சம் மெதுவாக அப்படியே அரேஞ்ச் பண்ணி வைக்க தான் செய்யணும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாம் நம்ம புது வீட்டிலேருந்து தான் வரும். திங்ஸ் அரேஞ்சிங், அப்புறம் கிச்சன் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.